விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் இருக்கும் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நெல்லையில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. நான்காண்டு கால திமுக ஆட்சியில் நாள்தோறும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம்தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டியல். அதிமுக ஆட்சியில் பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழ்நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருப்பதாக சாடல். பாஜக ஆட்சி செய்யாத, ஆட்சிக்கே வர முடியாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அதிகார பறிப்பு செய்யும் ஜனநாயக படுகொலை செய்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முன்னெடுத்த சட்ட போராட்டத்தால் மாநில அரசை அதிகாரம் படைத்தது என்பது நிலைநாட்டப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்குமான ஜனநாயக நம்பிக்கை வலுப்பெற்றிருப்பதாகவும் பெருமிதம். அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி டெல்லி சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். சேராத இடந்தன்னில் சேர்ந்து தீரா பழி சுமந்தபடி ஊர் ஊராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து வருவதாகவும் பாய்ச்சல். திமுகவோடு கள்ள உறவு வைத்திருந்த ஓபிஎஸ் தற்போது அதனை நிஜப்படுத்தி இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் குற்றச்சாட்டு. தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டவர் அரசியலில் அழிந்துவிட்டதாகவும் விமர்சனம். எங்க அப்பாவை பூஜை ரூமில் வைத்து, அதான் கருணாநிதியை பூஜை ரூமில் வைத்து அவங்க அப்பாவுடன் சாமி கும்பிட்டு விட்டு தான் மற்ற வேலையை செய்வோம் என்று சொன்ன அன்றே அவர் கள்ள உறவில் இருந்தார். அந்த கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டார். கள்ள உறவுக்காரர் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டார். அவரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். பிரதமர் மோடியை சந்திப்பது தொடர்பாக நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொண்டும் குறுஞ்செய்தி அனுப்பியும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை என குற்றஞ்சாட்டிய ஓ பன்னீர்செல்வம் ஆதாரத்தை தயார் செய்துவிட்டு ஓபிஎஸ் குற்றஞ்சாட்டுவதாகவும் தாம் தான் அவரை செல்போனில் அழைத்ததாகவும் நயினார் நாகேந்திரன் பதிலடி. தெரியல, இந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த கடிதம் வந்து சேர்ந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு எந்த விதமாக வரல. ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்றதுதான் ஆதாரமா இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். ஓபிஎஸ் தன்னை அழைக்கவும் இல்லை, குறுஞ்செய்தி அனுப்பவும் இல்லை என்று கூறிய நயினார் நாகேந்திரன் அனுப்பிய குறுஞ்செய்தி ஆதாரங்களை செய்தியாளர்கள் மத்தியில் காண்பித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். எடுத்துங்க, கீழே இருக்கிறத முழு அதையும் பார்த்துங்க. மேலே காலையில் குறுஞ்செய்தி அனுப்பியதை ஆதாரமாக ஓபிஎஸ் செல்போனில் காட்டியது குறித்து நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. பதில் சொல்ல முற்பட்ட நயினார் நாகேந்திரனை பேச விடாமல் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றார் அண்ணாமலை. பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி குறுஞ்செய்தி அனுப்பிக்கிறதாவே அவர் காமிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம்
தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS சென்றது வருத்தம் அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேதனை. ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவை எடுக்கும் அளவுக்கு தள்ளியது யார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும் எனவும் சாடல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகின்ற முடிவை எடுத்தது துரதிருஷ்டவசமானது. அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. அது உலகத்துக்கே தெரியும் யார் காரணம் என்னன்னு. அதை போய் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம். அவரை திமுகவில் இணையப் போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. தாம் ஒரு மானஸ்தன் எனவும் தன் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் எனவும் பேச்சு. ஏமாற்றம் தரேன்ற விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு. ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயிக்குமாறு கிடையாது. ஏன்னா காலை வரல வந்து அதிமுக ரத்தம் தான். உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இதான் வந்து எங்களுடைய கொள்கையும் அதான் நிலையம். சரி, தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் வட மாநிலத்தவர்களை சேர்க்க முயற்சி நடப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் புகார். உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். மாநிலங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 70 லட்சம் 80 லட்சம் பேர் தொழிலாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைக்கிறது. அவர்களை எல்லாம் இங்கே வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும் அண்மை காலமாக வந்து போகிற அவர்களை தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும் அவர்களின் செயல் திட்டத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான விவாதத்தை நடத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழ்நாடு வாக்காளர்களாக சேர்க்க முயல்வது ஆபத்தானது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சட்டவிரோதம் எனவும் மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. புலம்பெயர்ந்த தொழிலாளி பீகாருக்கு சென்று ஏன் வாக்களிக்க கூடாது என ப. சிதம்பரம் கேள்வி. தேர்தல் ஆணையம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி மாநில தேர்தல் தன்மையை மாற்ற முயல்வதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு வாக்காளர்களாக பீகார்காரர்களை சேர்க்க முயலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை உறுதியுடன் எதிர்க்க வேண்டும். சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்த்து போராட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ப. சிதம்பரம் வலியுறுத்தல். வாக்காளர்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்தது தற்போது ஆட்சியாளர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என ஜவாஹிருல்லா குற்றச்சாட்டு. வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பது மாறி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்காளர்கள் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பணி நடுநிலையை இழந்து செயல்படுவது மிகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது. அதே மலைப்பகுதிகளில் மாடு மேய்க்க வனத்துறை தேவையின்றி கட்டுப்பாடுகளை விதிப்பதாக குற்றச்சாட்டு. வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய போதும் தடையை மீறி சென்று கையில் கம்புடன் சென்று மாடு மேய்த்த சீமான். தமிழர்களை இலங்கையில் குண்டு வீசியும் தமிழ்நாட்டில் குடிக்க வைத்தும் இனப்படுகொலை செய்வதாக சீமான் விமர்சனம். 5 ஆண்டுகளில் இந்த நாட்டையே மாற்றி காட்டுவதாகவும் மாடு மேய்க்கும் போராட்டத்தின் போது சவால். இலங்கையில சிங்கள எங்களை குண்டு போட்டு கொன்னா அது இனப்படுகொலை. இவன் குடிக்க வச்சு கொள்றான், இதுவும் இனப்படுகொலை. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான்.
இவன் 5 லட்சம் பேரை அந்த 5 ஆண்டுகளை கொள்றான். 2 ஒண்ணுதான். நீ பாத்துக்கிட்டு 5 ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் வழிகாட்டுதல் இன்றி அன்புமணி பொதுக்குழுவை கூட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. செயல் தலைவரான அன்புமணிக்கு கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை எனவும் ராமதாஸ் தரப்பு குற்றச்சாட்டு. கூட்ட அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது சட்டத்திற்கு புறம்பாக 1 வாரம் கூட அவகாசம் கொடுக்காமல் பொதுக்குழு நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் கூட்டுவேன் என்று கூறுவது சிறு பிள்ளைத்தனமானது. இப்படி மீண்டும் மீண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க பாமக தயங்காது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மீன் சந்தைகளில் குவிந்த கூட்டம். குடும்பத்துடன் சேர்ந்து சுவைக்க காலையிலேயே வந்து வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. காலையிலிருந்து வெயில் அடித்த நிலையில் பெய்தது. சென்னை அடுத்த தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பத்தூர் அருகே விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் கோஷம் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாதிப்பட்ட மக்களை நீதி கேட்டு தடுக்காது.